மூச்சுக்கு 300 தடவை அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அம்மாவை தூக்கி போட்டுட்டு எதிர்கூடாரத்தில் போய் இணைஞ்சிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். இப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் என்னவாக இருக்கும்? அதிமுகவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை திமுக வசம் கொண்டு வரதாக தான் இருக்கும். இது திமுக சொல்லலாட்டினாலும் அவரே சுயமாக செய்வார். ஏன்னா அவர் இந்த கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு மேலாக அதிமுகவில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கார். எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதிமுகவில் இணையணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணார். ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கலை. அதனால் இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. இதுக்கு கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்கணுங்கிற மனநிலையில் தான் இந்த 2026 தேர்தலில் செயல்படுவார். அவருடைய ஆதரவாளர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பூரா அப்படியே திமுக பக்கம் கொண்டு போயிடுவார். 1-2 பேர் தான் மாறி போவாங்க. இன்றைக்கி கூட அவர் வெல்லமண்டி நடராஜன், அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தவர், மாறி மறுபடியும் நான் அதிமுகவுக்கே போகிறேன்ட்டு இபிஎஸ் தலைமையில் இணைஞ்சிட்டார். இது மாதிரி எவ்வளோ பேர் போவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவில் நிறையா ஏற்கனவே அதிருப்தியில் இருப்பாங்க. வரப்போகிற 2026 சட்டமன்றத்தில் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், கட்சியின் மேலே இவர் இபிஎஸ்னோட செயல்பாடுனால அதிருப்தியில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாத்தையுமே தட்டி தூக்குற வேலை தான் இனி ஓபிஎஸ் அவர்கள் பார்ப்பார். இதனால் 2026 தேர்தலில் கண்டிப்பான முறையில் அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக தான் அமைய போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி எப்படி இதெல்லாம் சரி பண்ணி அதிமுக வரப்போகிற 2026 தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியலில் எப்போ வேணாலும் எந்த மேலானாலும் சூழ்நிலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பான முறையில் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.